கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் அதன்படியே எங்களுக்கும் கர்த்தர் அளப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வார்த்தையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் யாராவது மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு எங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் குற்றம் செய்தால் என்ன, குறை செய்தால் என்ன, அவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு கர்த்தரிடத்திலே நாங்கள் அதை ஒப்பு கொடுத்து விடுவோமாக இருந்தால் கர்த்தர் மிகுதி காரியங்களை பார்த்து கொள்வார். அதனூடாக ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனாலே இந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களை ஏதாவது ஒரு விதத்திலே குற்றவாளிகள் என்று தீர்த்திருப்பமாக இருந்தால் அதற்காக மனம் வருந்தி அதற்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இனிவரும் நாட்களிலே நாங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.